இன்றைய நாளுக்கான அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கமருதனுடைய நண்பர் அவர் வந்து வினோத்தையும் கமருதனையும் கூப்பிட்டு சேர்ந்து கேம் விளையாடுங்க, ஆனால் மற்றவங்களுக்காக கேம் விளையாடாதீங்க. அதாவது இந்த வீட்டில் ஒரு நபர் இருக்கார், அவர் வந்து உங்களை நல்லா பயன்படுத்துகிறார், அது யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்ன உடனே யார் பாருவா, வேறு யாருன்னு சொல்லுங்கள், யார் அரோரா. அரோரா அரோரா என்னன்னா எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல கரெக்டாக பேசுவாங்க, உங்கள் கூடயே பழகுவாங்க, உங்களுடைய வீக்னஸை எந்த இடத்துல காட்டினா சரியாக இருக்குமோ அங்கே காட்டுவாங்க. அவங்க கேம் வேறு லெவலில் கேம் இப்போ ஆடிட்டுருக்காங்க, ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்வதியை கூப்பிட்றாங்க. இது குழந்தைகள் பார்க்கும் நிகழ்வாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கேம் பிளே இருக்கணும். இன்னொன்று, உங்கள் 2 பேரில் ஒருத்தருக்கு தான் கப்பு, நீங்கள் 2 பேரும் பிரிந்து கேம் ஆடினா தான் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இங்கே வந்து கப்புள்ஸ் கேம்னு யாரும் கிடையாது, விளையாடக்கூடாது, பிரிஞ்சு விளையாடணும். நீ ஒன்றை நாமினேட் பண்ண அதெல்லாம் கேம், பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு தான் நீங்கள் ஆடணுமே தவிர்த்து இதில் வந்து எமோஷ்னல்ஸ் எல்லாம் கலந்துக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தனித்தனியாக கேம் விளாண்டால் தான் மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாரு. அதற்கு அடுத்ததாக அவங்க அக்கா ஒரு முக்கியமான விஷயம், இவர் வந்து அரோரா கூட ஜாக்கிரதையாக இருக்கிறாரு. அவங்க அக்கா அப்படியே பிளேட்டை மாற்றி, நீ அரோரா கூட ஃப்ரெண்டாரு, பாரு கூட்டு ஜாக்கிரதையாரு. இன்றைக்கி முடியறதுக்குள்ளே கமருதீன் ஒரு வகையில் தலையை பிச்சின்னு ஆல்ரெடியே அந்த பையன் மென்டல் ஸ்டேபிள் இல்லாத பையன், இந்த மாதிரி போட்டு வாட்டினா என்ன ஆகுறது? யாரு கூட பேசாத நீ போய் யார் கூட சேர்ந்துருப்பா, திவ்யா கூட சேர்ந்துரு. ஏன்னா அதான் பழைய கங்கான்னு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அவங்க அக்கா. அவங்க இந்த சீரியலில் நடிச்சிருக்காங்க போல இருக்கு. என்ன பண்ணுறது கமருதீன்.